மார்னிங் எவ்ரிவன். இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான கிளாஸ் பார்க்க போகிறோம். நம்ம அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி அடிக்ஷன். அதாவது நீங்கள் குடியை நிறுத்துறீங்க, போதையை நிறுத்துறீங்க, நெக்ஸ்ட்டு வேறு ஒன்றில் போய் மாட்டிப்பீங்க. அதனால் ரிலாப்ஸ் ஆகிடுவீங்க. உங்களால் அந்த க்ளீன் பீரியடை, அந்த சொபரைட்டியை, அந்த குடியில்லாத வாழ்க்கையை தக்க வச்சுக்க முடியாது. இதில் மேஜரானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மணி, பவர், செக்ஸ், இதில் போய் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. அந்த சொபரைட்டியை, அந்த க்ளீன் பீரியடை தக்க வைக்க முடியல. இது ரொம்ப ஒரு முக்கியமானது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பணம், இன்னொன்று ஒரு அதிகாரம், உடலுறவு. அதை பற்றி தான் இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமானது இது. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ப்ரோக்ராமில் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவிங் சோபர், குடியற்ற வாழ்க்கை. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட்னுவாங்க, முதல் காரியம் முதலில். ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி லிவிங் சோபர். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ப்ரோக்ராமில் வந்துட்டிங்கன்னா எதுக்கு முதல் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியற்ற வாழ்க்கை, தெளிவான வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை, முறையான வாழ்க்கைக்கு தான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணத்து பின்னாடி ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க இந்த குடி வாழ்க்கையில், போதை வாழ்க்கையில் நிறைய பணத்தை இழந்துட்டு இருப்பாங்க, பிஸ்னஸை லாஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, நிறைய நகையை வச்சுட்டு இருப்பாங்க, நிறைய கடன் வாங்கிட்டு இருப்பாங்க. ஒன்ஸ் அவங்க இந்த ப்ரோக்ராம் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க விட்டதெல்லாம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பணத்து பின்னாடியே ஓடிக்கினே இருப்பாங்க. அவங்க பணம் பின்னாடியே ஓடுறாங்கன்னா எப்படி? 24 மணி நேரமும் தூங்குறப்பெல்லாம் பணம் பணம் பணம். காலையில் 5 மணி 6 மணி எழுந்திரிச்சிக்கிறது, வேலைக்கு சீக்கிரம், எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ போயிடுது. 6 மணி 6:30 மணி 7 மணிக்கெலாம் வேலைக்கு போயிடுறது, நைட்டு 10-11 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு வருது. அந்த மாதிரி வரும்போது என்ன ஆகும்னா டெய்லி இதே தான் பண்ணுறது அவங்க, பணம் 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 பணம்ன்ட்டு. இப்போ ப்ரோக்ராமில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விஷயம் சொல்லுவாங்க. வேலை, வீடு, மீட்டிங். ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இது 3மே வந்து சரிசமமாக இருக்கணும். வேலையும் இருக்கணும், வீட்டையும் பார்த்துக்கணும், சொபரைட்டி மீட்டிங்கும் போயிட்டு சொபரைட்டியை மெயின்டைன் பண்ணணும். ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் தூங்கி எழுந்துச்சோன்னு வேலைக்கு போகிறது, நைட்டு 10-11 மணிக்கு முடிச்சுட்டு திருப்பி வருது, திருப்பியும் காலையில் எழுந்துச்சு வேலைக்கு போகிறது, மறுபடியும் 10-11 மணிக்கு முடிச்சுட்டு விட்டதெல்லாம் பிடிக்கணும், தொலைச்சதெல்லாம் பிடிக்கணும். மீட்டிங்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறதில்ல, இந்த குடும்பத்துக்கே இம்பார்ட்டன்ட் கொடுக்குறதில்ல, உறவு முறைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறதில்ல. அவங்களோட ஹோல் திங்கிங் பணம் 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 பணம்ன்ட்டு அவங்க ஓடுறாங்க. இப்போ வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பணன்றது ஒரு பார்ட்டு, பணன்றது கண்டிப்பாக தேவை, பணன்றது ஒரு பார்ட்டு. அதை தாண்டி வாழ்க்கைன்றது இருக்குது. ஆனால் அவங்க வாழ்க்கையே வாழறதில்லை. பணத்து பின்னாடியே போய் என்ன பண்ணுறாங்கன்னா சொபரைட்டி, அந்த மீட்டிங்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டேறாங்க, ப்ரோக்ராமுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டேன்றாங்க, வழிமுறைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டேன்றாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய மூளை மொத்தம் பணத்து மேலே போகிறதுனால ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா ஒரு மாதிரி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், இரிட்டேஷன், ஆங்கர், ரிசர்வேஷன், எக்ஸ்பெக்டேஷன், ஒரு மாதிரி எமோஷ்னலி ஒரு மாதிரி வீக் ஆகிடுறாங்க, ஒரு மாதிரி போர்ட்ரம் ஆகுது, ஒரு மாதிரி விரக்தி ஆகிடுது. என்னடா குடிக்காமல் இருக்கிறோம், அந்த உள்ளுக்குள்ளே ஒரு ஹாப்பினஸ் இல்லை, உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இல்லை, உள்ளுக்குள்ளே ஒரு நிறைவு இல்லை, உள்ளுக்குள்ளே ஒரு முழுமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கிறாங்க, குடி தான் சந்தோஷம், அதுதான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா 2 மாதமோ 3 மாதமோ 6 மாதமோ அவங்க பணத்து பின்னாடி ஓடி 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 ஒரு கட்டத்தில் பேர்ன் அவுட் ஆகிடும். ஒரு மாதிரி மண்டை ஒரு மாதிரி வெச்சு போயிடும். ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷமே இல்லை, இதே ரொட்டீனாக பண்ணனா அவனா ஒரு நேரத்தில் ஒரு மாதிரி எமோஷ்னல் டிஸ்டர்ப் ஆகி அவங்களுக்கு சந்தோஷம்னும் போது போயிட்டு பாட்டில் பின்னாடி இல்லை போதை பின்னாடி இல்லை ஏதோ ஒரு குடியை எடுத்து திருப்பியும் அதை பேலன்ஸ் பண்ணுறதா நினச்சி ஏதோ திருப்பியும் ரிலாப்ஸ் ஆகிடுவாங்க. இது நிறைய நடக்குது. இந்த பணத்து பின்னாடி ஓடி ஓடி போயிட்டு ப்ரோக்ராமில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூ சேஸ் த ப்ரோக்ராம், எவ்ரி திங் சேஸிங் யூன்றாங்க. நீ ப்ரோக்ராமை சேஸ் பண்ணி போ, அப்போ ப்ரோக்ராம் என்ன சொல்லுதோ அதை பண்ணி மீதையெல்லாம் உன்னை தேடி வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் அந்த ப்ரோக்ராமுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறதில்ல, பணத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கும். பணன்றது பார்த்திங்கன்னா ஏதோ நம்ம பாக்கெட்டில் இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது, இல்லை பீரோவில் இருந்ததுனாலோ பேங்க்கில் இருந்ததுனாலோ பிரச்சனை கிடையாது. பணம் எப்போ மண்டையில் ஏறிதோ பணம் 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 பணம்ன்ட்டு வேறு எதை பற்றியும் யோசிக்க முடியாது, ஒரு எதை பற்றியும் நல்லது கெட்டதாக திங்க் பண்ண முடியாது, என்ன வேணாலும் செய்ய சொல்லும். இந்த பணன்றது வந்து
வாழ்க்கையில் ஒரு பார்ட்டு, குடும்பத்துக்கு அது தேவை, உறவு முறைக்கு அது தேவைன்றது தான். ஆனால் வாழ்க்கையே ஆயிடுச்சு, உறவு முறையே ஆயிடுச்சு, குடும்பத்தையே ஆயிடுச்சிடும். இந்த பணத்து பின்னாடி ஓடுறதுனால வந்து ரிக்கவரியை தக்க வைக்க முடியாது. இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இங்கேருந்து வெளியில் போனீங்கன்னா நிறைய பேர் அதுதான் தப்பு பண்ணுறாங்க. பணத்து பின்னாடி ஓடி போய் ரிக்கவரியை விட்டுடுறாங்க. ரிக்கவரியை விட்ட உடனே எவ்வளோ சேர்த்து வைக்கிறாங்களோ அந்த பணத்தை அழிச்சிடுறாங்க, எக்ஸ்ட்ரா கடன் வாங்கிடுறாங்க. நீங்கள் ரிக்கவரியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றுத்தை எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு தெரியும். பணத்தை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, பவரை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, செக்ஸை எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு தெரியும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு ஒன்றுத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இருக்கிறத தொலைச்சிட்றாங்க. இது வந்து ஒரு வாய்டுன்னுவாங்க. ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு எம்டினஸ், ஒரு முழுமை இல்லை, ஒரு நிறைவு இல்லை உள்ளுக்குள்ளே. அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க, ஆல்ரெடி நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எதை வாய்டு எடுத்துகிட்டு இருந்தீங்க, எது மூலயமா நீங்கள் நிறைவாகின்னு இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு குடியோ போதையோ உங்களுக்கு என்ன இதனால் வந்து ஒரு நிறைவாக இருக்குது, ஒரு சந்தோஷமாக இருக்குது, வாழ்க்கை நல்லா இருக்குது, ஒரு முழுமையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இதை தான் வாழ்க்கையில் உங்களுக்குள்ளே வச்சுன்னு இருந்தீங்க. நீங்கள் ஒரு கட்டத்தில் தெரிஞ்சு போயிடுது, இந்த குடியோ போதையோ நிறைவு இல்லை, முழுமை இல்லை. கண்டிப்பாக இது இருக்கிற நிம்மதியும் கெடுக்குது, இருக்கிற சந்தோஷத்தையும் கெடுக்குது, இருக்கிற வாழ்க்கையும் கெடுக்குது, இருக்கிற நல்ல பேரையும் கெடுக்குது, இருக்கிற பிரச்சனை அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போயிடுது. இப்போ இந்த குடியோ போதையோ இந்த இடத்துலேருந்து எடுத்துட்டா வேறு ஒன்று ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல இதை எடுத்துட்டு வேறு என்னத்தை ஃபில் பண்ணணும், வேறு என்னத்தை ஃபில் பண்ணணும் தெரியுமா? நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல வந்து இந்த 12 ஸ்டெப் ப்ரோக்ராமு இந்த ஆன்மீகத்தை ஃபில் பண்ணணும். ஏற்கனவே நீங்கள் கூடிய போதையை வச்சுருந்தீங்க, அதை எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஆன்மீகம், இந்த 12 ஸ்டெப் ப்ரோக்ராம் என்ன சொல்லுது, இந்த 12 ஸ்டெப் ப்ரோக்ராமை நீங்கள் உள்ளே வைக்கணும். ஆனால் என்ன பண்ணுறீங்க, நிறைய பேர் ப்ரோக்ராமுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காத பணத்தை நீங்கள் ரொப்பணும்னு நினைக்கிறீங்க, பணத்து பின்னாடி ஓடுறீங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா நீங்கள் சொபரைட்டியை தக்க வச்சுக்க முடியல. ஒரு நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக ரிலாப்ஸ் ஆகிடுறீங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமானது. இது எல்லாமே வந்து ஒரு பேலன்ஸ்டாக இருக்கணும்னு சொல்கிறோம் இங்கே. இது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பவர். நீங்கள் இந்த உலகத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ராஜாங்க, நிறைய சண்டைங்க, நிறைய பிரச்சனைங்க அதுக்கு உருவாகுதுன்னா இந்த 3 நாள் தான் நடந்திருக்கும். ராஜாங்க என்ன பண்ணுவாங்க, கொள்ளடிக்கணும், பணத்தை வேணும்னு சொல்லிட்டு கொள்ளடிக்க போவாங்க. அந்த பவர் ட்ரிப், எல்லாரும் எனக்கு அடிமையாக இருக்கணும், எல்லாரும் எனக்கு கீழே இருக்கணும், எல்லாரும் நான் சொல்கிறத கேட்கணும், எல்லாரும் எனக்கு ஏற்ற மாதிரி மாறணும்னு சொல்லிட்டு ஒரு பவர் ட்ரிப்பில் இருந்திருப்பாங்க. எப்போ அவங்க பவர் வந்துடுதோ அரண்மனையில் நிறைய 50 பொண்ணுங்க 100 பொண்ணுங்கன்னு வச்சுருந்தோங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹலோ, இந்த மணி பவர் செக்ஸ் மண்டையில் எப்போ போயிடுதோ அவங்ககிட்ட ஸ்பிரிச்சுவாலிட்டின்றதே இருக்காது, ஆன்மீகன்றதே இருக்காது. இது ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு செகண்டரி அடிக்ஷன். இது 3மே சரி. யாருக்கு இது 3மே மண்டையில் வந்துடுதோ அவங்ககிட்ட இருக்காது. ஆன்மீகன்றது இல்லைன்னா என்ன, அவன் மனுஷனாகவே இல்லைன்ற மாதிரி அர்த்தமாயிடும். யார் ஒருத்தர் ஆன்மீகத்தில் இருக்கிறாங்களோ இது 3த்தையுமே பேலன்ஸாக வச்சுப்பாங்க. பணத்தை எங்கே வைக்கணுமோ அங்கே வைப்பாங்க, பவர் எங்கே காமிக்கணுமோ அங்கே காமிப்பாங்க. செக்ஸுன்றது எப்படியோ அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆனால் இது எப்போது நீங்கள் மண்டையில் போய் உக்காந்துதோ உங்களுடைய எல்லா நல்ல குணத்தையும் எடுத்துடுது, மறுபடியும் ரிலாக்ஸ் ஆகிடுறாங்க. இந்த பவர் ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் குடிக்காமல் இருந்திருப்பீங்க, போதை பண்ணாமல் இருந்திருப்பீங்க. அப்போ உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருந்திருக்கும், உங்களுக்குன்னு ஒரு பவர் இருந்திருக்கும், உங்களுக்குன்னு ஒரு பேர் இருந்திருக்கும். எப்போது நீங்கள் குடி அதிகமாகுதோ, போதை அதிகமாகுதோ உங்கள் மரியாதை கம்மியாகிடும், உங்களுக்கு பவரும் கம்மியாகிடும். ஒரு நேரத்தில் உங்களை கேட்டு செஞ்சுருப்பாங்க, உங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. கடைசியில் கூடிய அதிகமாக உங்களை ஒரு மனுஷனாகவே மதிக்க மாட்டாங்க, உங்கள் வேலை எதுவும் கேட்க மாட்டாங்க, சஜஷனு உங்கள்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டாங்க, அவங்க இஷ்டமாக முடிவு எடுப்பாங்க. அந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அதிகாரம், அந்த பவர்ன்றது போயிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ரிக்கவரி வந்துடுறீங்க அப்படின்னா அந்த பவர் எதிர்பார்ப்பீங்க. எனக்கு கேட்டு செய்யணும், எனக்கு கீழே நடக்கணும், எனக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்
பவர் ட்ரிப்பில் போவீங்க. இது இப்போ அந்த பவர்ன்றது வந்து உடனே கிடைக்காது. உடனே உங்களை மதிக்க மாட்டாங்க, உடனே உங்களை கேட்க மாட்டாங்க சஜஷனு. உடனே உங்களுக்கு அந்த ஊர்லேயோ சரி, சொந்தக்காரங்க மத்தியிலையோ சரி, வேலை செய்கிற இடத்துலையோ சரி, சமுதாயத்துலேயோ இல்லை குடும்பத்துலேயோ உடனே வந்து உங்களுக்கு அந்த பவர் கிடைக்காது. உங்களுக்கு நீங்கள் விட்டதெல்லாம் உடனே கிடைக்காது. இது கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ரிக்கவரியில் இருக்கிறீங்க, ப்ரோக்ராமில் இருக்கிறீங்க, ஒழுங்காக இருக்கிறீங்க, குடிக்காமல் இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்க, தெளிவாக இருக்கிறீங்க, அன்பாக இருக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பவர்ன்றது அதிகமாகும். ஆனால் நீங்கள் ஒன்ஸ் குடியை விட்டோன்னு உடனே உங்கள்கிட்ட எல்லாத்தையும் கேட்கணும், உடனே உங்களை மதிக்கணும், உடனே உங்களை ஏற்றுக்கணும், உடனே உங்களை கேட்டு எல்லாமே செய்யணுன்றது இது வந்து நடக்காது. இது அப்போ என்ன ஆகும்னா உங்கள் ஈகோ வந்து பஞ்சர் ஆகும். உங்கள் ஈகோ வந்து நான் வந்து இன்றைக்கி தெளிவாக இருக்கிறேன், நான் குடிக்காமல் இருக்கிறேன், நான் இன்றைக்கி ஒழுங்காக இருக்கிறேன், என்னை கேட்க மாட்டாங்க, என்னை மதிக்க மாட்டாங்க, என் பேச்சுக்க இது பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இன்னும் கோபம் வரும். இன்னும் ஏடா கூடமாக எதனா பண்ணுவீங்க. உங்கள் கோபத்தை உங்களை மதிக்க மாட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் யாருன்னு காமிக்கிறேன் பாரு, நான் இப்போ நீங்கள் முன்ன மாதிரி இருந்தால் தான் நீங்கள் பயப்படுவீங்க, முன்ன மாதிரி இருந்தால் தான் நீங்கள் எனக்கு வந்து பயப்படுவீங்க, இப்போ வந்து நான் தெளிவாக இருக்கிறேன், அதனால் நீங்கள் என்னை மதிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் திருப்பியும் போய் ரிலாக்ஸ் ஆகிடுறான். நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணுறேன் பாரு, நான் போதை பண்ணால் தான் நீங்கள் மதிப்பீங்க, போதை பண்ணால் தான் நீங்கள் பயப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பவர் ட்ரிப்பில் ஆடுறாங்க. இந்த பவர் ட்ரிப் வந்து ரொம்ப டேஞ்சர்ப்பா. நீங்கள் பவர் ட்ரிப்பில் பார்க்கலாம். நீங்கள் ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ அந்த பவர் ட்ரிப்பில் இருக்கும்போது கொலை கூட பண்ணுவாங்க. அவங்க என்ன வேணாலும் தப்பு பண்ணுவாங்க. அந்த அதிகாரத்தில் இருக்கும்போது அந்த பவருக்கோசம் வந்து அந்த அதிகாரத்துக்கோசம் அது ஒரு போதை மாதிரி. எப்போ அந்த குடி போதையோ ட்ரக்கு போதையோ அந்த மாதிரி அதிகாரன்றதோ ஒரு போதை. அந்த போதை வந்து பயங்கரமான போதை. அது அந்த அதிகாரத்தில் வந்து நிறைய பேர் வந்து என்னென்னமோ தப்பு பண்ணுறாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி ரிக்கவரியில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு இது தேவை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதிகாரத்தில் வந்து செய்யும்போது இது கொஞ்ச நாள் நடக்காது. கொஞ்ச நாள் உங்களை மதிக்க மாட்டாங்க. கொஞ்சம் இந்த உலகம் ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கும் சரி, உங்களை குடும்பத்தில் இருக்க ஏற்றுக்கிறதுக்கும் சரி, சொசைட்டியில் எல்லாமே வந்து கொஞ்சம் நாள் எடுக்கும். இது நீங்கள் அதிகாரத்தினால நீங்கள் எது ஒன்றும் சாதிக்க முடியாது. அன்புனால தான் சாதிக்கணும். நீங்கள்